பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் வந்து குழந்தை பேருக்கான ஒரு சிகிச்சை முறைகளில் இருக்கும்போது இந்த பிசிஓடி அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. பிசிஓடி வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முகத்தில் பருக்கள் உண்டாக்குறது, அதே மாதிரி முடி கொட்டுறது, ஸோ அதோட தலையோட முன்பகுதியில் வந்து அதிகமான அளவுக்கு முடி வந்து கொட்டுறது, முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி, மீசை பகுதி, தாடி பகுதிகளெல்லாம் வந்து முடி வளர்ச்சி உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிசிஓடினால நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பார்க்குறோம். நடுத்தர வயதில் இல்லை வந்து ஒரு திருமணத்துக்கு அப்புறமாக குழந்தைக்காகவும் வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். இதுவே ஒரு 40 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள், எனக்கு ஆல்ரெடி பிசிஓஎஸ் இருந்தது டாக்டர், அதனால் இப்போது ஃபைபர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, எனக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு. இந்த மாதிரி பிசிஓடி அப்படிங்கிறது பெண்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ இதை ஆரம்ப கட்டத்திலே எப்படி சரி செய்கிறது, நான் சொல்லக்கூடிய இந்த 3 முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது பிசிஓடியிலேருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடி எதனால் ரொம்ப நாளாக இதுக்கு மருந்துகள் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஒரு மருத்துவர்களோட ஆலோசனை அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா மருத்துவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ ஒரு காய்ச்சல் வருது, ஒரு 3 நாட்கள் வந்து மருந்து சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா அது சரியாயிடுது, அதுக்கப்புறமா அந்த காய்ச்சலை பற்றி நம்ம எப்போவுமே யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதற்கு பீரியட்ஸ் வரல அப்படிங்கிற ஒரே பிரச்சனையை தான் எல்லாருமே வந்து மருத்துவர்கள்கிட்ட போகக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. பீரியட்ஸ் வரதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டேன் டாக்டர், ஆனால் அப்போதைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு, ஸோ உடனடியே நான் என்ன நினச்சிட்டேன், எனக்கு பிசிஓடி சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பியும் வந்து எனக்கு மாத்திரைகள் எடுத்தால் தான் பீரியட்ஸ் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு மாத்திரைகள் எடுத்தாலும் கூட பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். நீங்கள் எப்படி உணவை எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குது, அதாவது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அதே மாதிரி உடல் உழைப்பு எந்த அளவுக்கு வந்து இருக்குது, நீங்கள் என்ன வகையான உணவுகளை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறீங்க, ஸோ இது மட்டும் இல்லாமல் நைட்டில் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தூங்குறீங்க, நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கா, இது கூட அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிசிஓடி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா உங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை ஏதாவது ஒரு காய்ச்சலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ, நிறைய பெண்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு டாக்டர், அதுக்கப்புறமா தான் எனக்கு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சது, பிசிஓடி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் பீரியட்ஸ் வரலை, கொஞ்சம் வெயிட் போட்டேன், அந்த டைமில் வந்து வரதுக்காக சில மாத்திரைகள் வந்து சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா நான் கண்டினியூஸாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ்னால் வரக்கூடிய ஒரு பிசிஓஎஸ். இது இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் டாக்டர், ஸோ அந்த சமயத்தில் தான் எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போச்சு, பீரியட்ஸ் வந்தாலும் அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் இருக்கும், தொடர்ந்து ஸ்பாட்டிங் மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிசிஓடி வர்றதுக்குமே காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு மாத்திரைகள் எடுத்துக்கிட்ட பிறகு, முக்கியமாக ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு வரக்கூடிய பிசிஓஎஸ், அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அட்ரினல் சஃபிஷியன்சி வந்து நமக்கு இருக்காது, அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய பிசிஓஎஸ், உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும், ஸோ ஏதாவது ஒரு காய்ச்சலை தொடர்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு செரிமான கோளாறுகளை தொடர்ந்தோ வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து வரலாம். இது இல்லாமல் பரம்பரை காரணமாகவும் உங்களுக்கு பிசிஓஎஸ் வரலாம். இத்தனை காரணங்கள் இருக்கிறதுனால தான் பீரியட்ஸ் வரதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் மட்டும் உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் உடம்பை டீடாக்சிஃபிகேஷன் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ எதுக்காக இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது, அதே மாதிரி தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து தேவையான அளவு வந்து இருக்காது, ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி உடம்புல இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய கார்டிசால்ங்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களால் வந்து உங்களுக்கு பிசிஓடி வந்து அதிகமாக வரலாம். ஸோ அதற்கு முதல்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் பண்ண வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது நம்ம உடம்புல
கஃபம், வாதம் இது 2மே வந்து பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த நிலைகள்ல முதல்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கும் பொழுது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துலயுமே வந்து கழிவுகள் தேங்கி இருக்கும். ஸோ இது வந்து முறையாக வந்து வெளியேற்றப்படும். டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. ஸோ முதல் நாள் வந்து நம்ம ஒரு 30 ml அளவுக்கு மருந்தூட்டப்பட்ட நெய்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து 6 நாட்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மருந்தூட்டப்பட்ட நெய்கள் வந்து எடுத்துட்டு, அன்றைய நாள்ல நம்ம ஓரளவுக்கு கஞ்சி வகையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு 6 நாள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு நிலையிலே நம்ம உடலில் வந்து எடையும் வந்து நல்லா குறையும். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் நல்லா வந்து உடல் எடை வந்து குறையும். கடைசியாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய பேதி மருந்து சிகிச்சை. ஸோ நம்ம வந்து இந்த 6 நாட்களும் நம்ம உடம்புல எல்லா பகுதிகள்லையும் செல்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடலுக்கு வந்து கொண்டு வரும். கடைசி நாளில் வந்து நம்ம குடல்லேருந்து இந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும். ஸோ இந்த சமயத்தில் உணவு வந்து ரொம்ப ஈஸியாக செரிக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து இருக்கும். ஸோ இதில் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. மிக முக்கியமாக மன அழுத்தம், நிறைய பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ வீட்டில் அம்மாக்கள் வந்து நான் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தைக்கு கூட வந்து அதிகமான அளவுக்கு கோபப்படுறாங்க. அவங்க வேலைகளே அவங்க கரெக்டாக செய்யலைங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு கூட அதிகமாக கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால மூளைக்கு தப்பான சமிக்கைகள், அதாவது மெசேஜஸ்லாம் போகும்பொழுது அம்மா நமக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து ஒரு பெரிய பயமாக வந்து எடுத்துட்டோ இல்லை வந்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இந்த ஹார்மோன். ஸோ அதற்கும் இந்த நெய் மருந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிகிச்சை முறையோட ரெகுலராக நீங்கள் வந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணணும். சூரிய நமஸ்கார பயிற்சிகள் எதனால் வந்து பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய தண்டுவடத்தை முழுமையாக அசைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த ஒரு பயிற்சியிலே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து நமக்கு ஒரு அசைவுகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி தண்டுவடம் அதிகமான அளவுக்கு அசைவுகளை வந்து உருவாக்குறதுனால உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சக்கரங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் இந்த 2 சக்கரங்களில் தான் பிசிஓடியில் இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை 21 முறை காலை நேரத்துலையும் ஈவினிங் டைம்லையும் நம்ம வந்து பண்ணும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான எடையும் வந்து குறையும். அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். மன அமைதியும் வந்து கிடைக்கும். கடைசியாக கருஞ்சீரகம், சதக்குப்பை, மரமஞ்சள். இந்த சதக்குப்பை, மரமஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். கருஞ்சீரகம்ங்கிறது இப்போ எல்லாமே பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இது 3யுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையுமே வந்து வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து உணவுக்கு அப்புறமா சாப்பிடணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஏன்னா மரணத்தை கூட வந்து இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய நம்மளுடைய நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும். ஸோ அடுத்தது சதக்குப்பை. இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது பெண்ணுக்கான அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறது. அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வைக்கிறது. கடைசியாக மரமஞ்சள். இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையை வந்து இது அதிகரிக்கும். ஸோ இந்த 3யும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நைட்டில் நீங்கள் காலை இரவு 2 வேளையுமே உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ பிசிஓடி லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த 3 மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, அடுத்தது சூரிய நமஸ்கார பயிற்சிகளை 21 முறை காலை இரவு 2 வேளையும் பண்ணுறது, கருஞ்சீரகம், சதக்குப்பை, மரமஞ்சள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிவிட்டு 2 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நீங்கள் உணவுக்கு அப்புறமா 2 கிராம் வந்து வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம்.
டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 6ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111, 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.